கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சகோதரர் அனைவருக்கும், இதுல கலந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சார்ந்திருக்க கேஜிபில் உள்ள எல்லா சகோதர சகோதரர்களுடைய அன்பையும் வாழ்த்துதலும் இந்த நேரத்தில் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அப்போ மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகாதாக என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை நாம் தொடங்கலாம். இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் சகோதரத்துவம் என்ற பாடத்தை நாம் படிக்கலாம். படித்த வண்ணமாக ஆதார வசனம் சங்கீதம் 22:22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அப்போ உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன் அப்படின் போது இந்த சகோதரர்கள் யாருன்னு நம்ம பார்க்கும்போது சிறுவன் நம்ம பார்க்கிறோம். அப்போ யார் இந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஒரு வசனத்தின் மூலியமா நமக்கு வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 23:8, மேத்யூ 23:8. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த வசனத்தின் மூலியமா நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் உள்ள உறவை இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்னா நமக்கு தலையா இருக்கிறாரு, ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு, பிரதான ஆசிரியரா இருக்கிறாரு, மெய்ப்பரா இருக்கிறாரு, ஜீவாதிபதியா இருக்கிறாரு, மணவாளனா இருக்கிறார். அதே மாதிரி நம்ம சபைக்கு பார்க்கும்போது சரீரமான சபை ஆடுகளா சொல்லப்பட்டிருக்குது, திராட்சை கொடியாக சொல்லப்பட்டிருக்குது, மணவாட்டியாக சொல்லப்பட்டிருக்குது, அவருக்கு சிநேகிதராக சொல்லப்பட்டிருக்குது. இப்படி வந்துட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் உள்ள உறவை தான் நம்ம இங்க பார்க்கிறோம், அவருடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் இந்த சகோதரர்கள் பைபிள்ல நம்ம பார்க்கும்போது அதை நம்ம படிக்கலாம். மத்தேயு 12:50, மேத்யூ 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். பாத்தீங்களா, பிதாவினுடைய சித்தத்தை செய்யற யாரோ அவரு தான் எனக்கு தகப்பனும் தாயும் சகோதரரும் இருக்கிறான்னு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் நம்ம எல்லாம் தேவன்கிட்ட ஒரு நல் மனசாட்சி செய்திருக்கிறோம். அப்போ நம்ம தான் அந்த ஒரு சகோதரர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், லூக்கா 8:21, லூக் 8:21. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறார்கள் என்றார். அப்போ சத்திய வசனத்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதன்படி கேட்டு யாரு நடக்கிறாங்களோ அதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம தேவன் கூட ஜீவன் உள்ள தேவன், அவர் நம்மளுக்கு வார்த்தை எப்படி கொடுக்குறாருன்னா ஜீவன் உள்ள வார்த்தைகளை கொடுக்குறார். அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நடந்துட்டோம்னா தான் நமக்கே அந்த ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சகோதரர்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி யாரு நடக்கிறாரோ அவரு தான் உண்மையான சகோதரர் அப்படின்றத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதரர் என்றால் சக பிளஸ் உதிரம் அப்படின்னா ஒரே சரீரம் அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் கிறிஸ்துவின்ல சக உதிரமாக இருக்கிறோமா அப்படின்றதான் நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா அவருடைய உபதேசத்துல நிலைத்து நின்றாதான் அவருக்கு நம்ம சீஷனாவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1:22-23, எபேசியன்ஸ் 1st chapter 22 and 23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளினார். பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். எப்போ நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோமோ அப்போ நம்ம தலை என்ன ஆயிடுச்சுன்னா சிரசதம் பண்ணிட்டு இருக்குது. அப்போ நமக்கு தலை யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துல அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி தான் நம்ம நடக்கிறோமா, அதை நம்மளே என்ன பண்ணோம்னா பரிசோதித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர் தான் நமக்கு தலையாக கொடுக்கப்பட்டிருக்கார். அப்போ தலை என்ன சொல்லுதோ அதை தான் முழு சரீரம் என்ன பண்ணனா செய்யுங்க. அப்போ ஏதோ தலை ஒரு விஷயத்த சொல்லி ஏதோ ஒரு சரீரம் செய்யலைனாக்கா அது என்ன ஆயிடுச்சுன்னா பேரலைஸ் ஆயிடுச்சுங்க.
அப்ப அது வந்து சரீரத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பா நம்ம அவருடைய ஜீவனுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி நடந்து அவரோட கூட இணைந்து இருக்கும் போதுதான் நம்ம மிகுந்த கனிகளை நம்ம பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கும்ன்றதை நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதுல படிக்கலாம் எபேசியர் 1:4-6. எபேசியன்ஸ் 1st chapter verse 4-6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுகாத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்கிறதா நம்ம இங்க பாக்குறோம். அதே இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். யோவான் 1:12. John 1st chapter 12th verse. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா, அவருடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் வந்துட்டு அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவருடைய பிள்ளையா ஆகும்படி ஒரு மாபெரும் ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அதிகாரம் ஏதோ நம்ம சொந்த பலத்துல ஞானத்துல நமக்கு கிடைக்கலைங்க. இது வந்துட்டு தேவனுடைய கிருபை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தினாலதான் இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம். 1 யோவான் 5:1. 1 John 5th chapter 1st verse. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்ப இங்க கிளியரா இருக்குதுங்க. நம்ம தேவன் கிட்ட வந்து அன்பு கூறுறோம்னு சொல்லிட்டாக்கா அதை நம்ம எப்படிதான் நிரூபிக்க முடியும்னா நம்ம அருமையான சகோதர சகோதரிடத்துல நம்ம அன்பு கூறுறதை வச்சுட்டு தான் நம்ம தேவன் கிட்ட அன்பு கூறுறோம் அப்படின்றத நிரூபிக்கும்படி இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சகோதரர்கள் நம்ம எப்படி இருக்கணும் போது நம்ம நிறைய நேரத்துல பாத்துக்கிறோம். ஒருமித்து இருக்கணும், அந்த ஒரு யூனிட்டி இருக்கணும், நமக்கு ஒரே மனசு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்போ 2 சகோதரர்கள் ஒரே ஏக சிந்தையா இருக்கணுங்க. அதான் நம்ம ஆமோஸ் வேற இடத்துல எல்லாம் படிக்கும் போது 2 பேர் வந்து ஒரே சிந்தை உள்ளவர்களா தான் இருந்தாச்சுன்னா தான் போய் சேர வேண்டிய இடத்த என்ன பண்ண முடியும், கரெக்டா நம்ம போய் சேர முடியும். அப்போ சகோதரர்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரே சிந்தை இருக்கணும். அந்த சிந்தை எந்த சிந்தை இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பியர் 2:5. பிலிப்பியன்ஸ் 2nd chapter 5th verse. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணுங்க. அதனாலதான் நம்ம வந்துட்டு இப்ப முழு லைஃபே வந்துட்டு அந்த சிந்தையும் அவருக்குள்ள இருந்த குணங்கள் வளரணும். யாரெல்லாம் அழைத்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலா ஆவறதுக்கு இதுதான் நம்முடைய முழு லைஃபை எப்போ உடன்படிக்கை பண்ணமோ அந்த நாட்கள் தொடங்கி நம்முடைய மரண பரியந்தம் நம்ம உண்மையா இருந்து இமை பொழுதுல மறு ரூபம் ஆகிறதுக்கு இந்த ஒரு சிந்தையும் இந்த குணங்களை வளர்க்கறதுக்கு தான் நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாருன்னா மாபெரும் சத்தியங்களை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தார்கள் அந்த 12 அப்போஸ்தலர்கள் பாக்குறோம். நம்ம இந்த மாதிரி எதனா நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதானா நம்ம வந்து மற்றவர்களை கேட்கும் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அப்போஸ்தலர்களுக்கு கேட்கலாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவோட கூட நடந்தாங்க. அப்போ அவங்க நடந்தவர்களுக்கு இந்த சிந்தை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2:16. 1 Corinthians 2nd chapter 16th verse. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா, கிளியரா இருக்குதுங்க. அவங்க வந்துட்டு ஊழியம் பண்றாங்கன்னு போது அந்த சிந்தை அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. அதே சிந்தையை தான் என்ன பண்ணாங்கன்னா மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திட்டாங்க. அது மாதிரிதான் நம்ம பாக்குறோம். இவர்களுக்கு இப்ப கிறிஸ்தவர்கள்னு யார் தான் சொல்லிட்டாங்கன்னா அந்த உலக மக்கள் தாங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பேச்சு, சிந்தனை, நடத்தைகள் எல்லாமே வந்து நம்முடைய ஆண்டவர் மாதிரி இருக்கணுங்க. அதை பார்த்துதான் முழு உலகமே வந்து இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து ஒரு அவுட்லைன்ல பார்த்தோம். அந்த சகோதரத்தை
புத்தகத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, 2 சகோதரர்கள் என்ன பண்ணணும்னாக்கா, ஒரே சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். அப்படின் போது, யாரெல்லாம் உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தை இருக்கணும். அந்த சிந்தை வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தை இருக்கணும்ன்றது தான் இந்த ஒரு பாடத்தின் மைய கருத்தா இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு பாடத்துல சில சகோதரர்களை பற்றி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு அவுட்லைன் பார்க்கலாங்க. அந்த சகோதரர்களுக்குள்ள அந்த சகோதரர்கள் எப்படி அந்த ஒரு ஒற்றுமை இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பாடத்துல. அப்ப நம்மளுக்கு தெரியும், பைபிள்லயே வந்துட்டு முதல் சகோதர சகோதரிகள் யாருன்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம சபையா இருந்தா ஃபர்ஸ்ட்ல எல்லாரையும் கேட்கலாம். ஆனா இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மூலியமா இருக்கிறதுனால நம்ம யாருமே கேட்கவும் முடியறதில்ல, பேச முடியறதில்ல. அதனால நம்மளே என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அப்போ முதல் ஒரு சகோதரர்கள் நம்ம பார்க்கும்போது காயின், ஆபேல்ங்க. அப்போ அவங்க எப்படி ஒற்றுமை இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4:3-5. Genesis 4th chapter verse 3 to 5. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்ப இங்க பாருங்க, முதல்ல வந்துட்டு உலகத்திலேயே வந்துட்டு முதல் சகோதரருங்க எவ்வளவு அன்பா இருக்கணும், எவ்வளவு பாசமா இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கணுங்க. ஆனா அந்த சகோதரர்களுக்குள்ள இருந்த ஒரு பிரிவை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த சகோதரர்கள்ல, இந்த 2 சகோதரர்கள்ல நம்ம எந்த சகோதரரா இருக்கிறோம் அப்படின்றது நம்மளே நம்ம என்ன பண்ணணும்னா நிதானித்து பார்க்கணுங்க. அப்போ தேவன் வந்துட்டு அந்த காணிக்கை எடுத்துட்டு வரும்போது, அந்த காணிக்கை வந்துட்டு எந்த மனசுல கொடுக்குறோம் அதுதாங்க மெயினா பாக்குறாரு ஃபர்ஸ்ட்ல. ஏன்னா காணிக்கைன்னு போது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆனா அந்த மனசு சரியில்லாம கொடுக்குவாங்க. ஏன்னா தேவன் வந்துட்டு அந்த மாதிரி விரும்புறதே இல்லைங்க. அப்ப மனசு அப்படின்றது வந்து அதுதாங்க பலியின் ஜீவம். அந்த காணிக்கைன்றது வந்து தாழ்ந்துங்க. அப்ப முதல்ல வந்துட்டு நம்ம மனசு தேவனுக்கு சொல்ல, இதோ தேவனே உமக்கு பிரியமானதே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டோம். அப்ப அந்த சுத்த மனசோட தேவனுக்கு அந்த காணிக்கை யார் கொடுக்குறாங்களோ அந்த ஒரு காணிக்கை தான் தேவன் என்ன பண்ணுவார்னா அங்கீகரிக்குவார். அப்போ ஆபேலையும் அந்த காணிக்கையை என்ன பண்ணிட்டார்னா அங்கீகரிச்சிட்டார். ஆனா காயினுடைய பலியை தேவன் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கல. ஏன்னா அவருக்கு வந்துட்டு மனசு சரியில்லைங்க. அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம், அதை படிக்கலாம். ஆதியாகமம் 4:8 மற்றும் 9. Genesis 4th chapter 8 or 9. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். பாத்தீங்களா, அந்த சகோதரர் எப்படி சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு சகோதரருக்கு வந்துட்டு காவலாளின்னா பைபிள்ல நம்ம வந்துட்டு உயிர் கொடுக்கறதுக்கு வந்து இருக்கிறோங்க. ஒரு சகோதரருக்கு நம்ம ஜீவனை கொடுக்க கடனாளியா தாங்க இருக்கிறோம் நம்ம. ஆனா இங்க இந்த ஒரு முதல் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன அவருக்கு வேலைக்காரரா அப்படி சொல்றாரு. அப்போ அவருடைய மனசு என்ன இல்லைன்னா சரியில்லை. ரெண்டாவது வந்து அவருக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு பொறாமைன்ற ஒரு குணம் இருந்துதான் நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3:16. 1 John 3rd chapter 16th verse. 1 John 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பிதாவாகிய தேவன் எப்படி அன்பு செலுத்திட்டாருன்னு அவர் வெளிப்படுத்திட்டாருங்க. இப்போ நம்ம எப்படிதான் வெளிப்படுத்த முடியும்னா, நம்ம சகோதரருக்கு என்ன பண்ணணும்னா ஜீவனை கொடுத்து தான் என்ன பண்ணணும்னா வெளிப்படுத்தணுங்க. ஆனா காயின் மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா ஜீவனை எடுக்க கூடாதுங்க. இப்போ நம்ம யாரா சகோதரருடைய ஜீவனை எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா இல்ல கொடுக்கக்கூடியவர்களா வந்து இருக்கிறோமா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளே நம்ம சோதித்து பார்க்கணும். நிறைய டைம்ல இந்த சத்தியம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா தேவன் மறுபடியும் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டே இருக்கிறார். ஏன்னாக்கா நம்ம வந்துட்டு
ஒரு பலவீனமான பாத்திரமா இருக்கிறோம். அதனால நம்ம எவ்வளவு கேட்டு அதுக்கு உண்மைத்தன்மை காமிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய ஓட்டம் வந்து சரியா இருக்கும் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12:1. ரோமன்ஸ் 12 சாப்டர் ஃபர்ஸ்ட் verse. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நமக்காக வேண்டுறாரு. நம்ம கிட்டே வேண்டிக் கொள்றார். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் அதை ஜீவ பலியா என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம். இதுதான் வந்துட்டு ஒரு புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு நம்ம பாக்குறோம். கண்டிப்பா நம்ம சகோதரர்கள் எப்படி சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமா பரிசுத்தமா இருந்து அந்த ஒரு பலி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும் நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க, அந்த காயின் வந்துட்டு அவரு ஆபேல் கிட்ட என்ன பண்ணிக்கலாம், தேவன் வந்து பலி எடுத்துட்டாரு, நீ எப்படி கொடுத்த, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, நான் கூட அதே மாதிரி பிரயாசப்படுறேன்னு அவர் என்ன பண்ணிக்கலாம்னா அன்பு செலுத்தி இருக்கலாங்க. ஆனா அவர் அதுக்கு மாறா என்ன பண்ணிட்டாருன்னா அவரை அங்க சாகடிச்சதா நம்ம பாக்குறோம். 1 யோவான் 3:12. 1 John 3rd chapter 12th verse. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. பாத்தீங்களா? அவருடைய கிரியைகள் பொல்லாததுனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்துட்டு காயின் வந்துட்டு ஆபேல கொலை பண்ணிட்டார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் நம்ம பாக்குறோம் போது, ஒருவருடைய பலியை தேவன் அங்கீகரித்தார், அந்த நபருடைய வாழ்க்கை பாதை வந்துட்டு முன்னேற்றம் அடையுங்க. நாளுக்கு நாள் வந்துட்டு வெளிச்சம், சத்தியம், நீதி, எல்லா நல்ல குணங்கள் அவருக்குள்ள என்ன ஆயிட்டுன்னா வளர்ந்துட்டு இருக்கும். ஒருவருடைய பலியை தேவன் எப்படி காயினுடைய பலியை அங்கீகரிக்கலையோ அந்த நபருடைய பார்த்துட்டீங்கன்னாக்கா அவர் பின்னோக்கி போயிட்டே இருப்பாருங்க. ரொம்ப சபையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருக்குவாரு. யாருக்குமே என்ன பண்ணுவாருன்னா அந்த சகோதரர்களுக்கு வந்து ஒரு இடர்லாவே இருக்குவாருங்க. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா பின்னால போறதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டுக்கிறாருன்னா பிரயாசப்பட்டு இருக்கிறாரு நம்ம பாக்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்ன போயிட்டு இருக்கிறோமா இல்ல பின்ன போயிட்டு இருக்கிறோமான்றது நம்மளே நம்ம பார்க்கணும். பாருங்க, அப்போ வந்துட்டு ஆபேல் எப்படியாப்பட்ட பலியை கொடுத்தார் அப்படின்றத எபிரேயர் 11:4. Hebrew 11 chapter 4th verse. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பாத்தீங்களா? தேவனே வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு சாட்சி கொடுத்துக்கிறாருங்க. அந்த மாதிரி பலி வந்து எப்படின்னாக்கா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் கொடுத்துக்கிறாருங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஏழைப்பட்ட ஆள் யாருன்னா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா கூட இருக்கிறதுலே வந்து பழசு தாங்க எடுத்து கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய சுபாவமே அப்படிதாங்க இருக்குது. ஆனா நம்ம இந்த சத்தியத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த மேன்மையான பலி யார் கொடுக்குறாங்களோ அந்த பலியை கொடுக்கறத பார்த்து தேவனை என்ன பண்ணனா நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பலி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றதான் இந்த காயின் ஆபேலுடைய பாடத்துல நம்ம கத்துக்கொள்றோம். நம்மளே நம்ம சோதித்து பார்க்கலாம். முதல் ஒரு சகோதரர்கள் எவ்வளவு அன்பா இருக்கணும், எவ்வளவு பாசமா இருக்கணும். ஆனா அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒருத்தர் வந்து தேவனுக்கு உண்மையா நடக்கிறவரா இருக்கிறார், இன்னொருத்தர் வந்துட்டு தவறா நடக்கிறவரா இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். இப்போ ரெண்டாவது ஒரு சகோதரரை பார்க்கலாம். ஏசா யாக்கோப்பு, ஆதியாகமம் 25, 22, 23. Genesis 25th chapter 22-23. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை செவிப்பான் என்றார். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சத்தியம்லாம் நிறைய பாடங்கள் நம்ம சகோதரர்கள் மூலியமா நம்ம அநேக கேட்டு இருக்கிறோம். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு பேசிக்ல எல்லாம் கூட நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் யாருக்கு ஒரு நிழலா இருக்கிறாருன்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு. ஈசாக்கு யாருக்கு ஒரு நிழலா இருக்கான்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. ரெபேக்கா யாருக்கு ஒரு நிழலா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது
சபைக்கு ஒரு நிழலா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அந்த ஈசாக்கினுடைய திருமணத்துல நம்ம என்ன பண்றோம்னா பாத்துக்கிறோங்க. ஆனா இங்க பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு யாருக்கு ஒரு நிழலா இருக்கிறார்னா பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஒரு நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ரெபேக்கா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிழலா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். ஏசா யாருக்கு ஒரு நிழலா இருக்காருன்னா இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். யாக்கோப்பு யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறார்னா புறஜாதியாருங்க, அதுதான் சபை. நமக்கு தான் ஒரு என்ன இருக்கிறாருன்னா நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஒரு பாடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு பாடத்துல கூட பார்க்கும்போது இந்த 2 சகோதரர்கள் உடைய விஷயத்த நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 25:30 34. ஜெனிசஸ் 25th chapter verse 30 to 34. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாத்தீங்களா, இங்க பார்க்கும்போது இந்த 2 சகோதரர்கள் அந்த ஒரு சேஷ்டபுத்திர பாகம்ன்றது வந்து எவ்வளவு பெரிய பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு சாப்பாட்டுக்காக வித்துட்டாருங்க. வெறும் வந்து அந்த சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அத அலட்சியமா என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு நம்ம பாக்குறோம். இது யாரு நம்ம தெரியும், ஏசா யாருன்னா இஸ்ரேல் மக்கள். அவங்களுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு வந்தது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வந்துட்டு அவங்களுக்காக தான் வந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ அடித்து அவர்கள் சிலுவையில மறித்து அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை இழந்ததுனால அந்த ஒரு வாய்ப்பு புறஜாதியாருக்கு நமக்கு வந்துருச்சுங்க. அப்போ அவர் இந்த ஏசா பார்க்கும்போது வெறும் இந்த ஒரு உலகவிதமான சாப்பாட்டுக்காக தாங்க இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அது இழந்துட்ட பிறகு அத ஒரு அலட்சியமா பார்த்தாருங்க. அதுல இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ஆதியாகமம் 27:41. ஜெனிசஸ் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். பாத்தீங்களா, இவரு எப்ப டைம் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. எப்ப அப்பா வந்து மண்டை போட்டாச்சுன்னா என்ன பண்ணிடலாம், இமிடியட்லி இந்த சகோதரருக்கு கொலை பண்ணிடலாம் அப்படின்றது அந்த ஒரு வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பை என்ன பண்ணுகிறாருன்னா எதிர்பார்த்து நிற்கிறாருங்க. அவர் எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு தெரியும் பகைன்றது வந்து எவ்வளவு ஒரு டேஞ்சரு. அந்த பகைன்றது வந்து எல்லா வித தீமையான காரியங்கள் அதுக்குள்ளதாங்க இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 10:12. Proverbs 10th chapter 12th verse. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பாத்தீங்களா, ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்துச்சுன்னாக்கா சகல பாவங்களையும் என்ன பண்ணிடுங்க, மூடிடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா, என்ன தீர்க்க தரிசனம் இருக்கட்டும், அந்நிய பாஷை இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும்ங்க. ஆனா அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சகோதரர்கிட்ட நம்ம பார்க்கும்போது பகைன்ற ஒரு குணம் இருந்துச்சுங்க. ஆனா யாக்கோப்பு அந்த சேஷ்ட புத்திரத்தை பாகத்தை என்ன பண்ணிட்டாருன்னா சம்பாதிச்சிட்டாருங்க. அவரு அதுக்காக அவருடைய முழு லைஃபை தியாகம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாரு பாக்குறோம் நம்ம. அவரு அந்த இவர் பகைச்சாருன்றது இவர் விட்டு அந்த லாபான் வீட்டுக்கு போகும்போது ஒண்ணுமே ஒரு இது கூட எடுத்துன்னு போலீங்க, ஒரு பைசா கூட. வெறும் வந்து ஒரு தலைக்கு வந்து ஒரு கல்லு ஒரு கோல் ஓடி தான் எடுத்துட்டு போயிட்டாருங்க. அவருக்கு வந்துட்டு அந்த இருந்த ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கூட என்ன பண்ணிட்டாருன்னா விட்டு போனார். ஏன்னாக்கா அவருக்கு வந்து அந்த ஒரு புத்திர சுகாரம். அதே மாதிரி தாங்க நமக்கு தேவன் வந்து நம்ம இந்த இருட்டுல இருந்த நம்மள ஆச்சரியமான ஒளியில கொண்டு வந்து இந்த ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாருங்க. அப்ப இந்த ஒரு வாய்ப்புக்கு நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இந்த உலகதமான இச்சைகளுக்கும் இல்ல வந்து ஆசைகளுக்கு வச்சு
எப்படி அவரு வந்துட்டு ஏசா இழந்துட்டு விடாரோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். அப்போ நமக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு அன்பின் குணம் இருந்தாச்சுன்னா சகோதரர்களை நம்ம மன்னித்து மூடக்கூடிய ஒரு குணம் இருக்கும். அப்படி அந்த குணம் இல்லைன்னா ஏசா மாதிரி எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா சகோதரரை கொலை பண்றதுக்கு வகை தேடிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பார்த்தோம். படிக்கலாம் ரோமர் 9:13. ரோமன்ஸ் 9:12 verse. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா, தேவன் வந்துட்டு யாக்கோப்பை என்ன பண்ணிட்டாருன்னா நேசித்துட்டாரு, ஏசாவை என்ன பண்ணாரு வெறுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரெவரண்டல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இந்த கமெண்ட்ஸ்ல. எபிரேயர் 11:21. ஹீப்ரூ 11:21 verse. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்போ யாக்கோப்புக்கு ஒரே விஷயம் என்ன இருக்குதுன்னா, அந்த தேவன் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, வாக்கு தத்தம். உன்னுடைய சன்னதியை நான் என்ன பண்ண போறேன், வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னை நிமித்தம் இந்த முழு பூமியை அந்த வாக்கு தத்தத்தை வச்சுட்டு அவர் முழு லைஃப் என்ன பண்ணாருன்னா ஜெயமா ஓடி முடித்தார் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம கூட இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் வந்துட்டு அதை பற்றி தாங்க இருக்கணும். அப்போ சகோதரர் கூட ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, நிறைய சகோதரர்கள் வந்து நேத்து இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இல்லைங்க. ஆனா நம்ம வந்துக்கிறதே வந்து மறிக்கிறதுக்கு தாங்க வந்துட்டோம். நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்னா அவருடைய பார்வைக்கு என்ன இருக்கணும், அது அருமையா இருக்கணும். நம்ம மறிக்கும் போது இம்மை பொழுதுல மறுரூபம் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மரணத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா எதிர்பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்போ இங்க பார்க்கும்போது இந்த ரெண்டு சகோதரர்களுடைய விஷயத்துல நம்ம கத்துக்கிறோம். யார்கிட்ட அந்த ஒரு அன்பு இருந்தாச்சுன்னா அவர் யாக்கோப்புனுடைய குணம் அவருக்குள்ள இருக்கும்னு நம்ம பாக்குறோம். பகைன்ற ஒரு குணம் இருந்தாச்சுன்னா அவர் ஏசாவுடைய குணங்கள் இருக்குது. நம்மளே நம்ம சோதித்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ரெண்டாவது ஒரு சகோதரர்களை நம்ம குறித்து பார்த்தோம். இப்ப மூணாவது ஒரு சகோதரர்ல பார்க்கலாம், யோசப்பு மற்றும் அவருடைய சகோதரர்கள். ஆதியாகமம் 37:3-4. ஜெனிசஸ் 37:3-4. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பாத்தீங்களா, அப்பா வந்துட்டு ஒரு சகோதரர் ஒரு குழந்தை மேல அன்பா இருக்காருன்னா எல்லாம் வந்து அன்பு செலுத்துற மாதிரி குணம் இருந்திருக்கணுங்க. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா உல்டா ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு தவறு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. எப்படி வந்து யார் ஒருத்தர் இந்த சத்தியத்துல உண்மையா, நீதியா, பரிசுத்தமா ஓட்டத்தை ஓடும் போது தேவன் அவர் மேல அன்பு கூறும் போது மற்ற சகோதரர்களுக்கு என்ன ஆயிடும்னா போராமாயிடுங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா பகைக்கிறவர்களா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பண்றோம்னா கத்துக்கிறோம். அப்போ இவரு யோசப்பு எப்படி பகைக்கப்பட்டார் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இதை சொல்றோம். ஆதியாகமம் 37:8 மற்றும் 11. ஜெனிசஸ் 37:8-11. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அப்ப இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம், சத்தியத்தை ரொம்ப யாருன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதை பற்றி ரொம்ப பிரயாசப்பட்டு சொல்லிட்டாக்கா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறதே இல்லைங்க. அவரு என்ன இந்த விஷயத்த பற்றி பேசிட்டாரு, அந்த விஷயத்த பற்றி பேசிட்டாரு அப்படின்றது என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற சகோதரர்ல பகைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நம்ம செக் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து சத்தியம் தானா. ஏன்னா எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அற்பமா எண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பைபிள்ல சொல்லுது இல்லைங்களா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன ஆயிடுவாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. அப்போ இப்ப இந்த மாதிரி நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பயத்தோட நடுக்கத்தோட இருக்கணும். இவைகள் சம்பிக்கும் போது உங்களுடைய ரட்சிப்பு சமீபமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த உறுதியான தீர்க்க தரிசனங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், பார்த்துட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பகைக்க கூடாதுங்க.
அது சந்தோஷமா உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா தான் ஏற்றுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் சோதித்தறிங்கள், உங்களுக்கு எது நலமா இருக்குதோ அதை ஒண்டி நீங்க என்ன பண்ணுன்னா எடுத்துக்கலாம். அப்புறமா என்ன பண்ணலாம், கர்த்தருக்காக நம்ம காத்துட்டு இருக்கலாம். ஏற்ற வேலை தேவன் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஒரு சொப்பனத்தை சொல்லும் போது அந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் மேல வந்து அதிகமா ஒரு பொறாமை அவருக்கு இருந்ததை நம்ம பாக்குறோம். அதிலே 18 கூட படிக்கலாம். 37:18 ஆதியாகமம் 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு பிரதர் சம்பத், பிரதர் சம்பத் பிரதர் கேட்கலைங்க. சொல்லி இருக்கலாம். சம்பத் கேக்குதா? பிரதர் கேக்குது பிரதர். எனக்கு நம்ம கேட்கல, ஒரு 2 நிமிஷம் பின்னால போயிட்டு பேசுங்க. ஓகே பிரதர், ஓகே. அந்த வசனம் கோட் பண்ணீங்களா 37:18 அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் படிக்கலாம். அது ஆதியாகமம் 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. பாத்தீங்களா பிரதர், இப்போ வந்துட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த யோசேப்பு வந்து இந்த சகோதரர்களுக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை. ஏன்னாக்கா இவங்க எல்லாம் துன்மார்க்கமான வேலைங்க பண்றாங்க. இந்த வேலையை வந்துட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அப்பா கிட்ட போய் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்றதுனால இவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்றதுன்னா அவர் பிடிக்கிறது இல்லைங்க. அப்போ இதை யோசேப்பு கூட நல்லா தெரிஞ்சிருக்குது. அவர் சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கலாம், இல்லப்பா நான் எத்தனை போக முடியாது, என்ன எத்தனை போனா அவங்க அடிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு பாருங்க, கீழ்ப்படிதல அங்க காமிக்கிறாருங்க. அவர் கீழ்ப்படிந்து போகும்போது அது நம்மளுக்கு ஸ்டோரி தெரியும். நம்மளா இந்த என்ன பண்ணோம்னா, சரி என்ன பண்றது, ஒரு டோட்டலுக்காக ஒரு வேலை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குவோம், இல்லைன்னாக்க வாபஸ் வந்துருவாங்க. ஆனா இங்க யோசேப் பார்க்கும்போது அந்த இடத்துல போனா அவங்க இல்லைங்க. மற்றவர்களை கேட்கிறாரு, எங்க இங்க இருந்தாங்களே அந்த சகோதரர்கள் அப்படி கேட்டுட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போய் நடந்து என்ன பண்ணாரோ அவ்வளவு ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தீமையை வாங்கிட்டாருங்க. அதே தாங்க இன்னைக்கு கூட நம்ம மண்ணால பார்க்கும்போது நம்ம வந்துட்டு தீமைக்கு தீமை என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாதுங்க. யாவருக்கும் நன்மை செய்கிறவர்களா தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது யோசேப்பு வந்துட்டு அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தார். ஆனா எல்லாமே அவருக்கு பகைத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதிலே படிக்கலாம். ஆதியாகமம் 43:30, ஜெனிசஸ் 43:30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அப்போ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். சம்பத் பிரதர் மறுபடியும் கேட்கல. சம்பத் பிரதர் வாய்ஸ் இல்லைங்க பிரதர். சம்பத் பிரதர் வாய்ஸ் இல்ல பிரதர். இப்ப கேக்குதுங்களா? ஒரு நெட்வொர்க் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பிரதர். இப்ப அதே வசனத்தை வச்சுட்டு பேசுங்க. தேங்க்யூ. பிரதர். பிரதர் இப்ப கேக்குதுங்களா? எஸ் எஸ். ஆதியாகமம் 43:30 பிரதர். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அப்போ யோசேப்பு வந்துட்டு அந்த சகோதரர்களை பார்த்துட்டு அவர் வந்துட்டு உள்ளம் எப்படி இருக்குதுன்னா, அந்த சகோதரர் எப்படி பார்த்துட்டு அந்த ஒரு அன்போட என்ன பண்றாருன்னா அங்க வந்து அழகக்கூடியவரா நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம வந்துட்டு நமக்கு விரோதமா யாருன்னா ஒரு சகோதரர் பார்த்துட்டா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம நினைத்து பார்க்கணும். எப்படி பாக்குறோம், எப்படி நம்ம வந்து யோசேப்பு மாதிரி பாக்குறோமா, இல்ல துரோகம் பண்ணுங்களே எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தாரு பேதுருவை, அவருடைய லைஃபே சேஞ்ச் ஆச்சுங்க. அந்த மாதிரி ஒரு அன்பான பார்வை நம்ம பாக்குறோமான்றதை நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். ஆதியாகமம் 45:15, ஜெனிசஸ் 45th chapter 15th verse. 5th verse. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம்.
அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ தேவன் வந்துட்டு ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் தான் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு மாபெரும் திட்டத்தை வந்து தேவன் தாங்க போட்டாரு. அப்ப நம்ம சொல்றோம் ஆனா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு. ஆனா யாரோ ஒரு சகோதரர் நமக்கு விரோதமா பண்ணா நம்ம அது நன்மைக்கு எடுத்துக்கிறோங்களா? எடுக்கிறதே இல்லைங்க. ஆனா வசனம் ஒண்டி நம்ம என்ன பண்றோம்னா படிக்கிறோங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு தான் செய்வார். நம்முடைய குணங்கள் வளர்றதுக்காக தான், நம்ம அந்த ஒரு அழைப்புல போய் சேர்றதுக்கு தான் தேவன் வந்துட்டு நமக்கு சில சோதனைகள், உபத்திரங்களை கொடுத்து நம்மள சுத்த பொன்னாக ஆவறதுக்கு தான் இந்த ஒரு நம்ம சகோதரர்களுக்குள்ள என்ன ஆயிடும்னா சில விரோதங்கள் வரும்போது, அதுல தாங்க நம்ம இந்த ஒரு நல்ல குணத்த, அன்ப என்ன பண்ணோம்னா காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு குடுக்குறாரு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம மீண்டுமா பார்க்கணும். ஆதியாகமம் 40:15 படிக்கலாம். Genesis 40th chapter 15th verse. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அப்போ நம்ம வந்து அந்த விஷயம் தெரியும். போத்திபார் வீட்டுல என்ன நடந்துச்சு, யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் கிளியரா தெரியும். ஆனா இவர் எந்த ஒரு தவற பண்ணாத இருந்துட்டு கூட அவர் வந்து அநியாயமா என்ன பண்ணாங்கன்னா ஜெயில்ல போட்டாங்க. ஆனா ஜெயில்ல போட்ட பிறகு அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம்னா ஜெயில்ல போடும் போதே வந்துட்டு அந்த மறுபடியும் அந்த போத்திபார் கிட்டயோ நான் இந்த மாதிரி தவறு பண்ணவே இல்லை, இந்த மாதிரி உங்களுடைய மனைவி தான் என்ன பண்ணிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்ணி இருக்குதுன்னு அவர் சொல்லி இருக்கலாங்க. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு வந்துட்டு தேவன் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு அந்த குணத்தை வளர்த்துக்கினாருங்க, சகிச்சுட்டாருங்க. சகிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜெயில்ல போயிட்டாருங்க. ஆனா ஜெயில்ல போயிட்டு கூட வந்துட்டு யாருன்னா வந்து கேட்குவாங்க இல்லைங்களா, நீங்க எதுக்குப்பா இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கோம். நான் வந்து ஒன்னும் அநியாயம் பண்ணல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணிட்டு நான் தவறா வந்துட்டேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் வந்து கேட்கிறாரோ அவருக்கெல்லாம் சொல்லியிருக்கோங்க. ஆனா யோசேப்பு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்ணல, யாருக்குமே சொல்லல. ஏன்னு சொல்லும் போது அவர் அப்படி எதனா சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா அந்த குடும்பம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா 2 ஆயிட்டு இருக்குங்க. அப்போ அந்த போத்திபார் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மனைவி ஏதோ ஒண்ணு அடிக்கிறதா, ஏதோ தள்ளி விடுறதா, ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்குவார். அதனால பாருங்க அந்த ஒரு குடும்பம் கெட்டு போவாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் என்ன பண்ணாருன்னா யோசேப்பு கிட்ட இருந்துச்சுங்க. இதை வந்து நீங்க வேணா ரீஃபரன்ஸ் 39:72 படிக்கலாங்க. ரீஃபரன்ஸ் 39:72 வாய்ப்பு இருக்கும்போது ரொம்ப அருமையா அதை நீங்க படிக்கலாம்னு நம்ம கேட்டுக்கொள்றோம். பாருங்க என்ன ஒரு மாபெரும் ஒரு அவருக்குள்ள வந்து ஒரு குணம்னு சொல்லும் போது நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனா யாரெல்லாம் பாக்குறோம், எந்த சகோதரர்கிட்ட பார்த்தாலும் நான் தவறே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், பேசின்னு இருக்கோங்க. ஆனா யோசேப்பு கிட்ட பாருங்க, தவறே பண்ணவே இல்லை, அநியாயத்தை கூட அவர் சகிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா மற்றவர்களுடைய குடும்பத்தை நம்ம கெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல குணம் அவருக்குள்ள இருந்துச்சுங்க. அந்த குணம் நமக்குள்ள இருக்குதா, இல்ல வந்து அந்த சகோதரர்கள் அவரோட கூட இருந்தார்கள்ல அந்த மாதிரி குணம் இருக்குதா அப்படின்றதான் இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். லேவியராகமம் 19:18. லெவிட்டிகல்ஸ் 19th chapter 18th verse. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். பாத்தீங்களா, இதுதான் தேவன் வந்து அப்படி சொல்லிட்டு சைன் போட்டாருங்க. தேவன் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. பழி வாங்குறது நம்முடைய வேலையே இல்லைங்க. நம்ம வந்து அன்பு செலுத்துறதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்க. நமக்கு பாவம் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை, வெறும் அன்பு செலுத்துறதுக்கு தான் நமக்கு உரிமை கொடுத்துக்கிறாருங்க. அந்த ஒரு அன்பை ஒண்டி செய்யணும். அது பழி வாங்குறது தேவன் செய்வாருங்க. அதை நம்ம எடுக்க தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி யோசேப்பு வந்துட்டு நல்ல ஒரு வேலை பண்ணதுனால அவர் வந்துட்டு எப்படியாப்பட்ட ஒரு ஒரு உயர்த்தப்பட்டார் அப்படின்றத நம்ம யோசேப்பினுடைய பாடத்துல அநேக டைம்ல நம்ம படித்திருக்கிறோம். ஆதியாகமம் 49:22, Genesis 49:22. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ யோசேப்பு எப்படின் போது ஒரு கனித்தரும் செடி ஆயிட்டாருங்க. அப்ப நம்ம பாக்குறோம் இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புக்குள்ள வந்துட்டு அந்த 12 பேர்ல வந்துட்டு சேஷ்ட புத்திரம் யாருக்கு தான் கிடைக்கணும்னா அது ரூபனுக்கு தாங்க கிடைச்சிருக்கணும் அந்த 12 கோத்திரத்துல. ஆனா அந்த ரூபன் வந்துட்டு அதை தவறு பண்ணிட்டதுனால அது வந்துட்டு யாருக்கு வந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது யோசேப்புடைய பிள்ளைகள் யாருன்னு நம்ம பார்க்கும்போது மனேசே,
எப்ராயிம். அது கூட ஒரு வசனம் படிக்கலாம். 1 நாளாகமம் 5:1. 1 Chronicle 5th chapter 1st verse. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம் என்னன்னு போது, இந்த ஒரு புத்திர சுகாரம் வந்துட்டு இஸ்ரேல் மக்களுக்கு தான் இது கிடைச்சிருக்கணுங்க. ஆனா அவங்க அதுக்கு தகுதி இல்லாததுனால நம்ம தகுதி உள்ளவர்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அப்போ இத நம்ம நிரூபிச்சு அதுக்கு பங்கு பெறதுக்கு தான் தேவன் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சோதித்து பார்க்கலாம். எப்படி யோசேப்பு மாதிரி அந்த குணங்கள் இருந்தாச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு புத்திர சுகாரத்துல நம்ம பங்கு பெறுவோன்றத அசைக்க முடியாத நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாங்க. அப்படின்றதுதான் நம்ம இந்த ஒரு 3வது சகோதரர்கிட்ட நம்ம பார்க்கிறோம். 4வது ஒரு சகோதரர்ல நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 7:7. மோசேவும் ஆரோனும். எக்ஸோடஸ் 7 chapter 7th verse. அவர்கள் பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. அப்ப நம்ம பார்க்கிறோம் மோசேக்கு 80 வயசு. மோசேவோட பெரியவர் தான் ஆரோன். இந்த 2 சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டைம்ல நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இவங்க கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டைம் வரும்போது மோசேக்கு விரோதமா வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 12:3. நம்பர்ஸ் 12 chapter 3rd verse. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். அப்போ மோசே பற்றி என்ன ஒரு சாட்சியின் போது தேவனை கொடுக்குறாருங்க. அவர் பூமியில எல்லாரை காட்டிலும் ஒரு சாந்த குணம் உள்ளவரா இருந்தாரு. முதல் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நம்ம அதிலேயே 7 படிக்கலாம். நம்பர்ஸ் 12 chapter 7th verse. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பாத்தீங்களா, மோசே மாதிரி நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு போது மோசே அந்த சாந்த குணத்தை காமிச்சிட்டாருங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் உண்மை காமிச்சிருக்கிறாருங்க. இப்போ நமக்கு அதே தான் சொல்றார் தேவன். உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் முன்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மையில வரலாங்க. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பதான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்குவேன்னு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம மோசே மாதிரி இருக்கிறோமா அப்படின்னாக்கா இந்த ஒரு சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் இந்த ஒரு உண்மைத்தன்மை நமக்குள்ள இருந்தாச்சுன்னா தான் நம்ம இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புக்குள்ள வருவோம் அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். என்னாகமம் 12:1-2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அப்ப மோசேவுடைய மனைவி நிமித்தம் அவர் அந்த மாதிரி ஒரு எத்தியோப்பியா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டாருன்றதுனால ஆரோனும் மிரியாமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசேக்கு விரோதமா எழுச்சிட்டாங்க. என்ன பண்ணிருக்குன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா அவங்க ஒரு யூனிட்டி அன்பு காமிச்சிருக்கணுங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவருக்கு 2 பேருக்குமே விரோதமா வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரோமர் 9:15 மற்றும் 21. ரோமன்ஸ் 9 chapter 15 or 21. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். அப்ப இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம் போது தேவன் ஒருத்தர் தலைவரா நியமிக்கிறாருங்க மோசே. அப்போ மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணுங்க. ஏன்னா இது தேவன் நியமித்த ஒரு விஷயங்க இது. அதே மாதிரி தாங்க சபையில எல்டர்ன்றத தேவன் என்ன பண்றாருன்னா இந்த சபையை மேய்க்கிறதுக்காக ஒரு எல்டரை தேர்ந்தெடுக்குவாருங்க. அப்ப அவருக்கு என்ன பண்ணிருக்கணும்னா நம்ம எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கணுங்க. அதுதான் இங்க காமிக்கிறார். அப்போ தேவன் கூட எப்படி சபைக்கு ஒரு மெய்ப்பரை ஏற்படுத்துறாருன்றத எரேமியா 3rd chapter 15th verse. ஜெரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆனா தேவன் எப்படி கொடுக்குறாருன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை என்ன பண்றாருன்னா கொடுக்குவாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை அறிவு ஒண்ணு புத்தியோட நடத்துவாருங்க.
ஆனா இப்ப நம்மள செக் பண்ணிக்கணும். நமக்கு வந்த மூப்பர்கள் அந்த மாதிரி ஒரு உண்மையான அறிவோட தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவரா இல்ல புத்தியோட நடத்துகிறாரா அப்படின்றத நம்ம அந்த சகோதரர்ல நம்ம வச்சு நம்ம பார்க்கணுங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு உண்மையான சகோதரர் இருந்தாச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12:18. 1 Corinthians 12 chapter 18th verse. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்போ தேவன் அவருடைய சரீரத்துல யார் யார் எங்கெங்க வச்சணும்ட்டு வச்சுக்கிறாருங்க. எல்லாமே கண்ணா ஆக முடியாது, எல்லாமே காதா ஆக முடியாது, எல்லாமே அந்த மாதிரி தேவன் நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார் சபையில, அந்த நம்ம கிட்ட ஒரு டேலண்ட்டை பார்க்கணுங்க. மற்றவருடைய டேலண்ட்டை பார்த்து நம்ம பொறாமையோ படாத படிக்கு நமக்குள்ள என்ன கொடுத்துக்கிறார் அதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுக்கு உண்மையா அதை கொடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ இங்க ஆரோன் பார்க்கும்போது அவர் ஒரு பிஸி பாடியா இருக்கிறாருங்க. அந்த கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது ஆரோன் மற்றவருடைய விஷயத்துல தலையிடுறதுங்க. நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு சகோதர சகோதரிகளுடைய விஷயத்துல மற்றவருடைய விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாதுங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சொல்றாங்க இல்லைங்களா, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படி சொல்றாங்க. நம்முடைய ரட்சிப்பு தான் நம்ம பார்க்கணுங்க. மற்றவருடைய விஷயத்துல போயிட்டு குடும்பத்தை தலையிட்டு தேவையில்லாத விஷயத்த எப்படி இந்த ஆரோன் பண்ணிட்டாரோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மிரியாம் என்ன பண்ணிட்டாங்க போது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும்னா கனப்படுத்தணுங்க. அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கனப்படுத்துறத தவறி விட்டார்கள். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க கூட பார்க்கிறோம், மோசே பூமியில எங்கேயும் ஒரு சாந்த குலம் உள்ளவரா இருந்தார், உண்மையுள்ளவரா இருந்தார். இப்போ நம்ம கூட தேவன் அதுக்கு தாங்க கூப்பிட்டுக்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தாச்சுன்னா தான் நம்மள அதிபதி ஆக்குறேன்னு சொல்றாருங்க. அப்ப நம்முடைய முழு வாழ்க்கைய அந்த கொஞ்சம் உண்மையும் அந்த சாந்த குணத்தை நம்ம தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணோம்னா நம்ம நிரூபிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்துல பார்த்தோம். இப்போ ஒரு 5வது ஒரு சகோதரர்கள் நம்ம பார்க்கும்போது தாவீது மற்றும் அவருடைய சகோதரர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக தான் நம்ம பார்த்துட்டோம். 1 சாமுவேல் 16:6-7. 1 Samuel 16 chapter 6-7. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒரு சகோதரிகளை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா தேவன் எப்படி பார்க்குவார், இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குவார், அந்த மாதிரி பார்வையில தான் நம்ம பார்க்கணுங்க ஒரு சகோதர சகோதரியர். நம்ம பார்வையில பார்த்தோம்னாக்கா அது மனுஷன் மாதிரி பார்த்துட்டு அது விரோதங்களை கொண்டு வந்துருங்க. அதனால்தான் நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணியிருப்பார், இந்த ஒரு சூழ்நிலையில தேவன் எப்படி இவருக்கு பார்க்குவார், அப்படிதாங்க நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சகோதர சகோதரிகளை. அதுல நம்ம 13 படிக்கலாம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்ப இந்த தாவீது பார்க்கும்போது தேவன் மீது ஒரு பயபக்தி கொண்டவரா இருந்தாருங்க. உண்மையான ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாவீது என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு குணம் இருந்ததுனாலதான் தேவன் அவரை என்ன பண்ணாரு, தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரு கூட அந்த ஒரு யுத்தத்தை எப்படி பண்ணிட்டார் அப்படின்றத கூட நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. 1 சாமுவேல் 17 chapter 45th verse. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாத்தீங்களா, நம்ம எதனா ஒரு வேலை பண்ணிட்டோம்னாக்கா தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வேலை பண்ணுங்க. அந்த மாதிரிதான் நம்ம ஜெயம் கொள்ளவே முடியுங்க. நம்ம சொந்த பலத்துல எதனா வேலை பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது என்ன ஆயிடும்னா தோல்வியில போய் முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எப்படி தேவன் தாவீது கோலியாத்தை வீழ்த்தாருனாக்கா அந்த தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணாருன்னா அவர் வீழ்த்தாருன்னு நம்ம பாக்குறோம். அதுல இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 12:13. 2 Samuel 12 chapter 13th verse. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில்,
நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அப்போ வந்துட்டு யாரோ ஒரு சகோதரர் வந்துட்டு எப்படி நாத்தான்வேல் வந்து தாவீதுக்கு சொன்ன உடனே உடனே சரண்டர் ஆயிட்டாருங்க. நான் கரெக்டா இந்த பாவம் பண்ணிட்டேன் தேவனுக்கு விரோதமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரண்டர் ஆயிட்டு அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டாருங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம யாரோ ஒரு சகோதரர் நமக்கு வந்துட்டு நம்முடைய தவறுகளை நம்ம சொல்லும் போது உடனே நம்ம தலை வணங்கி என்ன பண்ணுங்க, அதை நம்ம ஒத்துக்குன்னு நடக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணுங்க. அது இல்லாம நீ ரொம்ப யோகியமாக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட கூடாது, சகோதரர்களுக்குள்ள வந்து இந்த ஒரு விரோதத்தை உண்டு பண்ணக்கூடாதுங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு எதனா வந்து கரெக்ஷன் வச்சுக்கணுங்க. யார் எது சொன்னாலும் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம்னாக்கா பிரச்சனையே இல்லைங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு கரெக்ஷன் தான் வச்சுக்கணுங்க. அப்போ பாருங்க, ஏதோ யாரோ ஒரு சகோதரர் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டாருன்னா அதை நம்ம என்ன பண்ணா கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி அவர் வந்துட்டு அந்த ஒரு பாவத்தை ஒத்துக்குன்னு உடனே மனம் திரும்ப ஆசைப்பட்டார் பாத்தீங்களா, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 13:22 ஆக்ட்ஸ் 13 chapter 22 verse. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனை குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்போ அது நமக்கு தெரியும், தாவீதுடைய விஷயம் நம்ம ஃபுல்லா பாத்துக்கிறோம். ஆனா தேவன் வந்து யார் தவறு பண்ணாலும் கண்டிப்பா அதோடைய பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனா அவர் அது மனம் திரும்பும் போது கண்டிப்பா அந்த ஒரு மனம் திரும்பல கூட அவருக்கு ஒரு லாஸ்ட்ல ஒரு டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆன பிறகுதான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவனே என்ன பண்ணாரு, தேவன் வந்து அதை வந்து ஒரு விட்னஸ் பண்றாருன்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நம்ம கூட வந்துட்டு தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ளவர்களாக என்ன பண்ணோம்னா வாழ்த்துக்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம். அவர் மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா பிரயாசம் பண்ணணும். சொல்றாரு இல்லைங்களா, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல எல்லாவற்றிலும் அந்த சர்க்குணம் உள்ளவர்களாம் நம்ம நடந்து கொள்றதுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். அதை தாவீது எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனா ஆயிட்டாரோ அதே மாதிரி நம்ம கூட ஆவறதுக்கு பிரயாசம் பண்ணோம். ஆனா அவரு கூட இருந்த சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணிக்கணும், தேவன் வந்து இவரை வந்து அபிஷேகம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மதிப்பு கொடுத்து அவரை வந்துட்டு ஆனர் பண்ணி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட கூட சமாதானமா இருந்திருக்கணுங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வெறுத்தார்கள் நம்ம பாக்குறோம். படிக்கலாம் அது 1 சாமுவேல் 17:22-28. 1 சாமுவேல் 17 chapter 22-28. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அப்ப பாத்தீங்களா, இங்க வந்துட்டு அந்த சகோதரர்கள் வந்துட்டு அவருக்கு விரோதமா தான் என்ன பண்ணிட்டாருன்னா கடிந்து கொள்ளிட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம இங்க கூட பாக்குறோம். இப்போ இங்க வந்து நம்ம தாவீது மாதிரி இருக்கிறோமா இல்ல அந்த அவரோட கூட இருந்த சகோதரர்கள் மாதிரி இருக்கிறோமா அப்படின்றத நம்மளே நம்ம பார்க்கணும். தாவீது மாதிரி இருக்கணும்னாக்கா கண்டிப்பா வந்து தேவனுக்கு ஏற்ற அவரு தேவன் எப்படி சொல்றாரு, என்ன இருதயத்துக்கு ஏற்றவன்னா அந்த மாதிரி குணம் இருக்கணுங்க. நம்ம அப்பதான் வந்து தாவீது மாதிரி நம்ம ஆக முடியும்னு பாக்குறோம்.
இப்போ வந்து இவ்வளவு வந்துட்டு ஒரு 5 சகோதரர்களை வந்துட்டு பழைய ஏற்பாடுல பார்த்துட்டோம் அவர்கிட்ட இருந்து. இப்போ 6வதா ஒரு புதிய ஏற்பாடுல ஒரு சகோதரர்களை பார்த்துட்டு இந்த ஒரு பாடத்தினுடைய முடிவுக்கு போகலாம். லூக்கா 15 11ல இருந்து 19 இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் அந்த இளைய குமாரனுடைய விஷயம் அது உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். அவர் வந்துட்டு அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் அழித்துட்டு வந்துட்டார். ஆனா கடைசியா அவர் மனம் திரும்பிட்டாருங்க. மனம் திரும்பி வரும்போது என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத ஒண்டி நம்ம சிலது பார்க்கலாம். லூக்கா 15 20ல இருந்து 24. லூக் 15 சாப்டர் 20 to 24. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்ப இங்க இது நம்ம படிக்கிறதுக்கு என்ன நேரம் இல்லை, அதனால வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமா நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், தயவுசெய்து என்ன பண்ணிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்கும் போது அந்த அப்பா வந்து ரெடியா இருக்கிறாருங்க. அவர் ரெடியா இருந்து என்ன பண்ணா நம்மளுக்கு தெரியும். மடமடான்னு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த நீதியின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை போட்டார். அந்த வஸ்திரம் என்னன்னாக்கா நீதியின் வஸ்திரம். ஏசாயா 61:10 நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஆனா இங்க இருந்து அதுல இந்த பாயிண்ட்ல என்ன பாக்குறோன்றத வந்து படிச்சிடலாம். லூக்கா 15 25ல இருந்து 32 மட்டும் இருக்குதுங்க. ஒரு சில வசனங்கள் ஒண்டி படிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்தினுடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு விரோதமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. போதும் சார். அப்போ இங்க நம்ம என்ன பாக்குறோம் போது பாருங்க, நான் இந்த சகோதரருக்கு என்னன்னா, ஒரு சகோதரர் மனம் திரும்பி வந்தாச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ற மனசு இல்லைங்க அவருக்கு. இதே மாதிரிதாங்க நம்ம சபையில கூட வந்து சில தவறுகள் பண்ணிட்டு இருந்தா சகோதரர்கள், அவங்க மனம் திரும்பி வந்தாச்சுன்னா நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்றது இல்ல. ஒரு டைம் போயாச்சுன்னா அவர் கட் பண்ணி விட்டுறோங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு சகோதரர் வர்றதுக்கு எத்தனை சகோதரர்கள் 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளவு பிரயாசப்பட்டு அவர் வந்துட்டு கொண்டு வருவாருங்க. ஆனா அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணாச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் பலவீனங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஒரு சகோதரர் வந்து நீதிமான் 7 டைம் விழுவாருன்னு சொல்லி இருக்குதுங்க. ஆனா நம்ம ஒரு டைம் விழுந்தாவே என்ன பண்ணிடுறோம், முழுமையா அவர் கட் பண்ணியே விட்டுறோங்க. ஆனா இப்ப இந்த சகோதரர் பார்த்தனாக்கா இவருக்கு பாருங்க, அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசே இல்லைங்க இந்த சகோதரருக்கு. ஆனா இது நீதியா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து சத்தியமே இல்லைங்க. நம்ம வந்து ஒரு தேவனே வந்துட்டு மனம் திரும்பினா ரெடியா, சாத்தான் மனம் திரும்பினா கூட மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. ஆனா நம்ம சகோதரர்கள் மனம் திரும்பினா நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிக்கிறதுக்கு பிரயாசப்படணுங்க. படிக்கலாம். அது மத்தேயு 18 21 22. மேத்யூ 18 சாப்டர் 21 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இது வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்த சட்டங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னதான் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா, ஒரு சகோதரன் நீ மன்னிக்கிறதுக்கு தான் உனக்கு என்ன பண்ணிக்கிறாரு, நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த 2 சகோதரர்கள் எப்படி ஒருத்தர் வந்துட்டு தவறு பண்ணிட்டு மறுபடியும் எல்லாம் விரோதமா, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமா நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் மனம் திரும்பி வந்தாச்சுன்னா எப்படி அந்த அப்பா ஏற்றுக்கினாருங்க. ஆனா இந்த சகோதரர் பார்த்தனாக்கா ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைங்க. அந்த மாதிரி நமக்குள்ள குணம் இருக்குதா? இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு இருக்குதா, ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு மனசு இருக்குதா, நம்மளே நம்ம என்ன பண்ணலாம்னா சோதித்து பார்க்கலாம். அப்போ மேல சொன்ன இந்த ஒரு 6 சகோதரர்களுடைய பார்த்தோம். இதுதான் வந்து சகோதரருடைய சக உதிரம் அப்படின்னு சொன்னா சகோதரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் காட்டிலும் நம்முடைய சகோதரர் இருக்கிறாருங்க.
மூத்த சகோதரர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. படிக்கலாம் அது. ரோமர் 8:29. எப்படி சகோதரர் எப்படி இருக்கணும் வேண்டும்ன்றது ஒரு உதாரணம் யாருன்னாக்கா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. அப்ப அந்த மூத்த சகோதரர் பற்றி நம்ம படிக்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப நம்ம இப்ப அந்த 6 சகோதரர்ல பாத்தீங்களா, அந்த எல்லா சகோதரர்களுக்காட்டிலும் ரொம்ப பெஸ்ட் சகோதரர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. எல்லாத்திலுமே வந்துட்டு உயர்ந்த ஒரு சகோதரர், மூத்த சகோதரர். அவர் தான் நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கிறாருங்க. அப்போ அவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு நல்ல குணத்தை கத்துக்கொள்ள முடியும்னு பாக்குறோம். எபிரேயர் 3:1, Hebrew 3rd chapter 1st verse. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா நம்ம கவனிக்க பார்க்கணும். ஏன்னா அவர் தான் வந்துட்டு ஒரு சகோதரருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்றாருங்க, அதை பற்றி நம்ம படிக்கலாம். எபிரேயர் 2:11, Hebrew 2nd chapter 11th verse. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இவர் என்னுடைய சகோதரன் சொல்றதுக்கு வெட்கப்படலைங்க. ஆனா இப்போ நீங்க நம்மள யாருன்னா கேட்டா நீ யார் பண்ணா நான் இயேசு கிறிஸ்துனுடைய தம்பின்ட்டு தைரியமா நம்மளால சொல்ல முடியுதுங்களா? ஆனா உலகத்துல வந்து ஒரு எம்பி இருக்கிறாரு, இல்ல பெரிய மினிஸ்டர் இருக்கிறாரு, அவருடைய தம்பினாக்கா தைரியமா சொல்லுவாங்க. இல்லைனாக்கா பெரிய ரவுடி இருப்பாருங்க, அந்த ரவுடி பேர் பற்ற ஆள் இருக்குவாரு, அவருடைய தம்பி இவரு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பையன் இருக்குங்க. ஆனா இங்க நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்துட்டு இவர்களை சகோதரன் சொல்றதுக்கு அவருக்கு வெக்கம் இல்லைங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு தகுதியே இல்லை. ஆனா நம்ம சொல்லணும் நான் இயேசுனுடைய தம்பிப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி வேணுங்க. அந்த தகுதியை தான் வளர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி சத்தியத்தை நம்மளுக்கு தேவன் கொடுக்குறாரு நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், நான் இயேசுவின் தம்பி அப்படின்ட்டு தைரியமா சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள நம்ம வந்து இருக்கணும்னு நம்ம பாக்குறோம். இந்த விஷயத்தை தான் நம்முடைய ஆண்டவரை அதுல 12 படிக்கலாம். எபிரேயர் 2:12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சங்கீதத்துல ஆதார வசனமா பார்த்தோம். சங்கீதம் 22:2 இந்த ஒரு விஷயத்தை தான். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள சகோதரன் சொல்றதுக்கு அவர் என்ன பண்றதில்ல, வெட்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம். அப்போ நம்முடைய சகோதரர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அதிலே 17 படிக்கலாம். எபிரேயர் 2:17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. பாத்தீங்களா, அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு உண்மையுள்ள பிரதான ஆசிரியரா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அப்ப அந்த சகோதரருக்குள்ள என்ன இருந்துச்சு, நம்ம மூத்த சகோதரருக்குள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கொலோசியர் 2nd chapter 9th verse. கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. பாத்தீங்களா, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருந்துச்சுங்க, பரிபூரணமா வாசம் பண்ணிச்சுங்க. எல்லா குணமும் தேவன் அதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கொண்டான். அந்த மாதிரி இப்ப என்ன பார்த்தா இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாதிரி இல்ல பிதாவாகிய தேவனை பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கு நம்ம வரணும்ன்றது தான் நம்ம பாக்குறோம். அப்ப அவருக்கு கூட வந்துட்டு எவ்வளவு பகைகள் எல்லாமே வந்துட்டு சகோதரர்கள் எல்லாம் விரோதம், எல்லாமே வீட்டுல விரோதம் பண்ணாங்க, அப்புறம் சொந்த ஜனங்க விரோதம் பண்ணாங்க, கூட இருந்த சகோதரர்கள் விரோதம் பண்ணாங்க, அரசியல்ல விரோதம் பண்ணாங்க. ஆனா அவர்கள் மத்தியில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்றத யோவான் 13:1, John 13th chapter 1st verse. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்திலே அன்பு வைத்தபடியே
முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல ஒரு அன்பு வச்சாருங்க. ஆனா இவ்வளவு அநியாயம் எல்லாம் விட்டு போய் காட்டி கொடுத்து இன்னெல்லாம் தீமை பண்ணா கூட அதுல கொஞ்சம் கூட அன்பு என்ன பண்ணலன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட குறையவே இல்லைங்க. ஆனா நம்ம வந்துட்டு ஒரு சகோதரர் வந்து இந்த சத்தியத்துல புதுசா வரும்போது என்னெல்லாம் அன்பு காமிக்குவோம். கொஞ்சம் அவர் எதனா வந்து உல்டா வந்து தேடாமுடா பண்ணிட்டாருனாக்கா உடனே அவ்வளவுதாங்க, அவர்கிட்ட நம்ம அன்பு காமிக்க அவர் பக்கமே திரும்ப மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மூத்த சகோதரர் எப்படி ஒரு ரோல் மாடல் காமிச்சுக்கிறாருன்னா, என்னெல்லாம் அநியாயம் ஆயிட்டு இருந்தா கூட அந்த ஒரு அன்பு அவருக்குள்ள கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்றது தான் நம்ம பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு சகோதரருடைய வளர்ச்சிக்கான இந்த ஒரு பாடம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். சங்கீதம் 133:1 நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை இன்பமும் இருக்குது நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம சகோதரருடைய வளர்ச்சிக்கு அடைவதற்கு பார்க்க நம்ம பொறாமை இருக்கக்கூடாதுங்க. ஒரு சகோதரர் வந்து இந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள வராருனாக்கா அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம். படிக்கலாம். ஏசாயா 41:6, ஐசாயா 41:6. ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். பாத்தீங்களா, ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை பண்றதுக்கு தான் திடன் கொள்றதுக்கு தான் சகோதரர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா மரண பரியந்த ஒரு சகோதரருக்கு ஒரு சகோதரர் நம்ம உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரோமர் 14:13, ரோமன்ஸ் 14 chapter 13th verse. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம தீர்மானம் பண்ணிடணுங்க. நம்ம வந்து எந்த ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இடரெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அந்த ரன்னிங் ஓடுற இடத்துல வந்துட்டு அவங்க காலு கீழே வந்து அந்த ஒரு கோலை போடக்கூடாதுங்க. அவங்க கீழே விழுற மாதிரி ஒரு இடரல் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிட்டா சொல்றாருங்களா, இந்த சிறியவருக்கு யாருன்னா ஒருத்தர் இடரல் பண்ணிட்டா அவர் கைத்துல என்ன பண்ணுவாரு, அந்த இயந்திர கல்லு கட்டு போடுவாருன்னு சொல்றாருங்க. அதனால நம்ம வந்துட்டு இப்போ உறுதிப்படுத்திடலாம், எந்த ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நம்ம இடரல் பண்றதே கூடாது அப்படின்றத முடிவெடுத்துக் கொள்ளலாம். மல்கியா 2:10, மலாக்கி 2nd chapter 10th verse. நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். அப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் வந்து ஒரே தாயினுடைய பிள்ளைகள். ஆனா நம்ம ஒரு சகோதரருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, துரோகமான காரியங்கள் பண்ணவே கூடாதுன்றத ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். 1 பேதுரு 1:22, 1 Peter 1st chapter 22 verse. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாத்தீங்களா, சத்தியம் கேட்டோம் கரெக்ட் அப்படின்றது மாயமாலம் பண்ணக்கூடாதுங்க. உண்மையான இருதயத்தோட என்ன பண்ணோம்னாக்கா அந்த ஒரு சகோதரருடைய சிநேகத்தை நம்ம காமிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சங்கீதம் 50:20-22, Psalms 50th chapter verse 20-22. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. அப்போ கடைசியா நம்மளுக்கு தேவன் வார்னிங் பண்றார். நம்ம வந்து சகோதரருக்கு விரோதமா எந்த ஒரு வேலையும் செய்யாம சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு தான் தேவன் நமக்கு இந்த ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். எபேசியர் 4:11, எபேசியர் 4:3 படிக்கலாம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அதிலே 11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும்.
அப்போ நம்ம வந்துட்டு பூரண புருஷர் ஆகிறது வந்துட்டு இயேசு கிறிஸ்துனுடைய சாயல். அதுக்கு தான் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு அழைப்பை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு தான் தேவன் வந்து ஏற்ற வேலை சத்தியத்தை கொடுக்குறாரு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாள்ல கூட வந்துட்டு ஒரு 6 சகோதரர்களை பற்றி பார்த்தோம். ஆபேலை பார்த்தோம், தேவனுக்கு வந்துட்டு உகந்த ஒரு பலியை கொடுத்துட்டார். யாக்கோப்பு பார்த்தோம், தேவனுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தவரா பார்த்தோம். யோசேப்பு பார்க்கும்போது அவர் கனி கொடுக்கிற ஒரு செடியா இருந்துட்டார் நம்ம பார்க்குறோம். மோசேயை பார்க்கும்போது சாந்த குணம் மற்றும் உண்மையுள்ளவரா இருந்தார் நம்ம பார்க்குறோம். தாவீதை பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்துக்கு அவர் ஏற்றவரா இருந்தார் நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த இளைய குமாரன் தன் மனம் திரும்பி தன்னை தாழ்த்திட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். கடைசியா ஒரு வசனத்தை நம்ம படித்து இந்த பாடத்தை முடிக்கலாம். எபிரேயர் 12, 16, 17. Hebrew 12 chapter verse 16 or 17. எபிரேயர் 12, 16, 17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இதுதாங்க லாஸ்ட் வாய்ப்பு. இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டு என்னதான் கண்ணீர் விட்டா கூட இந்த ஒரு வாய்ப்பு புத்திர சுகாரம் கண்டிப்பா கிடைக்காதுங்க. அப்போ இந்த மற்ற 6 சகோதரர்களை பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த நாள்ல வந்துட்டு சகோதரத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். அது கிறிஸ்து இயேசுக்குள் சிந்தை இருக்கணும்ன்றது தான் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். மீண்டுமாக பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு பொறுமையாக கேட்ட உங்கள் யாவருக்கு கூட என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்புக்குரிய சகோதரர்களே,